சிவாய நம. திருச்சிற்றம்பலம். இன்னைக்கு நம்ம சிந்தனை செய்யக்கூடிய தலைப்பு ஸ்ரீ காத்திர சுந்தரேஸ்வர சுவாமி திருக்கோவில். இந்த ஆலயமானது எங்க அமைஞ்சிருக்குன்னா மேலை கஞ்சா நகரம் அப்படிங்கிற பகுதியில் அமைஞ்சிருக்கு. இந்த ஆலயத்தினுடைய இருப்பிடம் எங்க இருக்கு? இந்த கஞ்சா நகரத்தினுடைய இருப்பிடம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறையிலிருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. மாயவரத்துலேருந்து பூம்புகார் போகக்கூடிய பேருந்துல ஏறி கஞ்சா நகரம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாப் வரும். அங்கே இறங்கணும்னா அந்த இறங்குற இடத்துல இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்துல இந்த கோவிலானது அமைந்திருக்கு. போகக்கூடிய வழி மயிலாடுதுறையிலேருந்து பூம்புகார் போகிற பஸ்ஸில் ஏறி கஞ்சா நகரம் அப்படிங்கிற பேருந்து நிறுத்தத்தில் இறங்கி ஒரு 1/2 கிலோமீட்டர் நடக்கிற தூரத்தில் இந்த ஆலயமானது அமைந்திருக்கு. பேருந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒருக்க தான் மயிலாடுதுறையிலேருந்து பூம்புகாருக்கு பஸ்ஸு. அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. கோவில் திறந்திருக்கக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் 8:30 மணிலேருந்து 10 மணி வரையும் திறந்திருக்கும். அதே மாதிரி சாயங்காலம் 4:30 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் தான் திறந்திருக்கும். மற்ற நேரங்களில் இந்த கோயிலுக்கு போனால் தரிசனம் பண்ண முடியாது. திரும்பவும் சொல்கிறேன், காலையில் 8:30 மணிலேருந்து 10 மணி, சாயங்காலம் 4:30 மணிலேருந்து 6 மணி வரையிலும் தான் கோவில் திறந்திருக்கும். மற்ற நேரத்தில் போனோம்னா இந்த ஆலயத்தில் இறைவனை தரிசிக்க முடியாது. கோவில் நடையானது சாத்தப்பட்டிருக்கும். சரி, இந்த திருக்கோவிலினுடைய ஒரு புராண வரலாறுன்னு சொல்லும் பொழுது பத்மாசுரன், சிங்கமுகாசுரன்னு இந்த அசுரர்களால பாதிக்கப்பட்ட தேவர்களும் முனிவர்களும் பார்வதி தேவி கிட்ட போய் விண்ணப்பம் வைக்கிறாங்க. அப்போ பார்வதி தேவியானவள் சிவபெருமான இடத்துல பாத்தீங்க அப்படின்னாக்கா விண்ணப்பம் வைக்கிறாங்க. அப்ப சிவபெருமான் அந்த நேரம் என்ன பண்ணியிருந்தாருன்னு பாத்தீங்கன்னா காத்திர ஜோதி அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நெருப்புடைய வடிவம் கொண்டு முழுக்க நெருப்பாகவே சுவாமி தவத்துல இருந்தார். அப்ப பாத்தீங்கன்னா சுவாமி அம்பாளினுடைய கோரிக்கையை ஏற்று அதுக்கு செவிசாய்க்கிறார். அதற்கு செவிசாய்க்கிற பொழுது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இறைவனானவர் தன்னுடைய நெற்றிக்கண்ணை திறக்கிறார். அந்த நெற்றிக்கண்ணிலிருந்து 6 பொறிகளானது வெளிப்பட்டது. அந்த 6 பொறிகளும் ஒன்று சேர்ந்து கார்த்திகேயன் அப்படிங்கிற திருநாமம் பெற்று முருகப்பெருமானானவர் உருவானார். முருகப்பெருமானானவர் உருவாகிறதுக்கு மிக முக்கியமான ஒரு ஸ்தலமாக இந்த ஸ்தலமானது விளங்குகிறது. சரி, இந்த ஊருக்கு பாத்தீங்கன்னா புராண பெயரா என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா காஞ்சன நகரம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது என்னன்னா பொன் நகரம் அப்படிங்கிறது பேர். அது காலப்போக்குல காஞ்சன நகரம் அப்படிங்கிறது மருவி கஞ்சா நகரம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிடுச்சு. இங்க இறைவன் ஜோதி ரூபத்துல அவர் இருந்துதான் அம்பாளினுடைய கோரிக்கைக்காக அவருடைய நெற்றிக்கண்ணை திறந்தார் இல்லையா? அதனால இறைவனுக்கு காத்திர சுந்தரேஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருநாமம் உண்டு. அதே போல இந்த கார்த்திகை நட்சத்திரமானது இருக்கு இல்லையா? அந்த கார்த்திகை நட்சத்திரம் உருவாகிறதுக்கு அந்த கார்த்திகை பெண்கள் 60 பேர் இருக்காங்க இல்லையா? 6 பேர் கார்த்திகை பெண்கள். அந்த 6 கார்த்திகை பெண்களுமே பாத்தீங்க அப்படின்னாக்கா இங்கதான் அவதாரம் செய்தார்கள். அதனால இறைவன் அந்த கார்த்திகை பெண்களும் இந்த இறைவனை பூஜை பண்ணாங்க. அதனால கார்த்திகா சுந்தரேஸ்வரர் அப்படின்னு சுவாமிக்கு இன்னொரு திருநாமம், சிறப்பு திருநாமம் ஒண்ணு உண்டு. சரி, இப்போ இந்த ஸ்தலத்தினுடைய சிறப்பு, கார்த்திகேயனான சுப்பிரமணிய சுவாமி அவதாரம் புரிவதற்கு இந்த ஸ்தலம் ஒரு மிக முக்கியமான காரணமாக இருக்கிறதுனாலையும், கார்த்திகை நட்சத்திரத்துக்குரிய அதிதேவதைகளான கார்த்திகை பெண்கள் அவதாரம் செய்து இறைவனை வழிபாடு செய்த திருத்தலம் அப்படிங்கிறதுனாலையும், கார்த்திகை நட்சத்திரத்தினுடைய அந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் சரிங்களா, அவங்க எல்லாரும் இந்த ஆலயத்துக்கு வழிபாடு பண்ணுவதன் மூலமாக தன்னுடைய நட்சத்திரத்தினுடைய தோஷங்களை நிவர்த்தி செய்து கொள்ள முடியும். கார்த்திகை நட்சத்திரத்திற்கான பரிகார ஸ்தலம் இந்த ஸ்தலம். மிக முக்கியமாக பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த ஆலயத்துல கார்த்திகை நட்சத்திரத்து அன்னைக்கு, மாதம் கார்த்திகை வருது இல்லையா? அந்த கார்த்திகைக்கு அன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான பூஜைகள், சுவாமி அம்பாளுக்கும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடக்குது. பல மக்கள் பாத்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான மக்கள் இந்த கார்த்திகை சிறப்பு பூஜையில கலந்துக்கிறாங்க. அதையும் கலந்துக்கிறவங்க எல்லாருமே கார்த்திகை நட்சத்திரத்துக்காரங்க தான் கலந்துப்பாங்க. அவங்கெல்லாம் தன்னுடைய கஷ்டங்கள், திருமணம், வேலை வாய்ப்பு, கடன் நிவர்த்தி, நோய் நொடி நிவர்த்தி, இந்த மாதிரியான கோரிக்கைகளை முன்வைத்து இறைவன் இடத்துலயும் அம்பாள் இடத்துலயும் முன்வைத்து இந்த பூஜையில கலந்துக்கிறாங்க. ரொம்ப அருமையான ஒரு ஆலயம். சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அம்பாளினுடைய கையில கிளி இருக்கு. எப்பயுமே நமக்கு எல்லாம் தெரியும், மதுரை மீனாட்சியினுடைய கையில கிளி இருக்கும். அந்த கிளி எந்நேரமும் அம்பாள் இடத்துல
வேதங்களை சொல்லிட்டு இருக்கோம். அது போல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த ஆலயத்துல இருக்க அம்பாளினுடைய திருக்கரங்கள்லயும் கிளி வந்து இருக்கு. இந்த கிளி வந்து எந்நேரமும் அம்பாளுக்கு வேதத்தை சொல்லிட்டு இருக்கிறதாக ஐதீகம். இந்த ஸ்தலத்துல சுவாமியினுடைய இறைவனுடைய திருநாமம் ஸ்ரீ காத்திர சுந்தரேஸ்வரர் சுவாமி. அதே போல அம்பாளியினுடைய திருநாமம் ஸ்ரீ துங்க பாலஸ்தானாம்பிகை. இதுதான் அம்பாளினுடைய திருநாமம். ரொம்ப அற்புதமான ஒரு ஆலயமாக இந்த ஆலயமானது விளங்குது. ஆலயத்துல ரொம்ப சிறிய ஆலயம்தான். ஆலயத்துல உள்ள போன உடனே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பிள்ளையார் ஒண்ணு இருப்பார். அதற்கு அடுத்தது சுவாமி நந்தி தேவர் இருப்பார். நந்தி தேவரை பார்த்துட்டு உள்ள போனோம்னா வலது பக்கத்துல விநாயகர், சுப்பிரமணியன். அதுக்கு அடுத்தது திரும்ப உள்ள போன உடனே நமக்கு இடதுபுறத்துல நடராஜர், சிவகாமி, கருங்கல் திருமேனி. அதுக்கப்புறம் நமக்கு வலது பக்கத்துல பார்த்தோம்னா ஏயர்கோன் கலிக்காம நாயனார். அவர் வந்து இங்க வழிபாடு பண்ணியிருக்கார். அவர் தன்னுடைய தர்மபத்தினி துணைவியாரோட இந்த ஸ்தலத்துல இறைவனை நோக்கி வழிபாடு செய்யக்கூடிய கோலத்துல காட்சியளிக்கிறார். அதுக்கு அடுத்தது மாலக்கஞ்சார நாயனார். அவர் பிறந்து இறைவனை வழிபாடு செய்து முக்தி அடைந்த திருத்தலம் இந்த திருத்தலம். அதனால அவரும் அவருடைய துணைவியாரோட வந்து பாத்தீங்கன்னா இங்க காட்சி கொடுக்கிறார். அதற்கு அடுத்தது நால்வர் சன்னதி இருக்கு. நால்வரையும் நம்மளால தரிசனம் பண்ண முடியுது. அதுக்கப்புறம் நேரா வந்து பாத்தீங்கன்னா இறைவன் தான் நமக்கு காட்சி அளிக்கிறார். ஸ்ரீ காத்திர சுந்தரேஸ்வரர் மிகப்பெரிய திருமேனியோட மேற்கு நோக்கி நமக்கெல்லாம் மேற்கு நோக்கிய திருமுக மண்டலத்துல நமக்கு வந்து இறைவன் காட்சி கொடுக்கிறார். நல்ல பெரிய திருமேனி, சுவாமியினுடைய திருமேனி நல்ல பெருசு. உள்ள வந்து பாத்தீங்கன்னா இறைவனுக்கு நெய்யினால தீபம் ஏற்றுறாங்க. எண்ணெய் கொடுத்தாலும் போடுறாங்க. ஆனாலும் வந்து இங்க பிரதானம் வந்து நெய் தான். அதுக்கு அடுத்தது சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு வெளியில வந்தோம் அப்படின்னாக்கா பிரகாரத்துல ஒரு விநாயகர் சன்னதி, தட்சிணாமூர்த்தி. அதற்கு அடுத்தபடியாக வந்து நவகிரகங்களுக்கு தனி சன்னதி. அதுக்கு அடுத்தது சூரியன், சந்திரன், பைரவர் இவங்கெல்லாம் அருள் பாலிக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது கோஷ்டத்துல லிங்கோத்பவர், தட்சிணாமூர்த்தி, துர்க்கை, சட்டநாதர் இங்க வந்து காட்சி கொடுக்குறார். சட்டநாதர் வந்து கொஞ்சம் படி ஏறி மேல போன சுவாமியினுடைய விமானத்துக்கிட்ட போற மாதிரி அமைப்பு வச்சிருக்கிறாங்க. அதுல வந்து சட்டநாதர் தெற்கு நோக்கிய திருமுக மண்டலத்தோட நமக்கு காட்சி கொடுக்குறார். அவரை தரிசனம் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னாக்கா திரும்ப வந்து ஒரு விநாயகர் இருக்கார். அதற்கப்புறம் இந்த பக்கத்துல வெளியில வரும்போது விநாயகர் சன்னதியும் சுப்பிரமணியர் சன்னதியும் இருக்கு. அதுக்கு அடுத்தது அம்பாள் சன்னதி தனியா இருக்கு. அம்பாள் சன்னதியில அம்பாள் வந்து 4 திருக்கரங்களோட வந்து நமக்கு வந்து காட்சி கொடுக்குறாங்க. வரதாஸ்தம். அதற்கு அடுத்தபடியாக வந்து கையில வந்து கிளி. அந்த கிளியானது தாயாரினுடைய செவிகள்ல எந்நேரமும் வந்து பாத்தீங்கன்னா வேதங்களை சொல்லிட்டு இருக்குது. அது போல வந்து ரொம்ப அருமையான ஒரு காட்சி. அதே போல அம்பாளினுடைய மற்ற திருக்கரங்கள்ல நீலோத்பவ புஷ்பம். அதுக்கு அடுத்தது சங்கு சக்கரத்தோட அம்பாள் ரொம்ப அதி அற்புதமாக காட்சி அளிக்கிறாங்க. அம்பாலே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 அடிக்கு அம்பாளினுடைய திருமேனி தெற்கு நோக்கிய திருமுக மண்டலத்தோட காட்சி கொடுக்குறாங்க. அம்பாள் சன்னதிக்கு எதிராப்புல நந்தி வாகனம் இருக்கிறது ரொம்ப சிறப்பு. பல ஆலயங்கள்ல அம்பாள் சன்னதிக்கு எதிராக வந்து பாத்தீங்கன்னா சிம்ம வாகனம் தான் இருக்கும். நந்தி வாகனம் கொஞ்சம் ரேரா தான் இருக்கும். இங்க வந்து அம்பாள் சன்னதிக்கு எதிராப்புல நந்தி வாகனம் இருக்கிறது ரொம்ப சிறப்பு. ரொம்ப சிறிய கோவில் தான், ஆனா ரொம்ப அதி அற்புதமான கோவில். கார்த்திகை நட்சத்திரத்துக்காரங்க அவசியம் வழிபாடு செய்ய வேண்டிய கோவில். என்னன்னா ஒரு நாளைக்கு கொஞ்ச நேரம் தான் திறந்திருக்கும். காலையில ஒரு 1.5 மணி நேரம், 8:30 மணிலேருந்து 10 மணி வரையும். அதே போல சாயங்காலம் 4:30 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் தான் திறந்திருக்கும். அவசியம் வந்து எல்லாரும் இந்த கோயிலுக்கு போங்கன்னு சொல்லி கேட்டுக்கிறேன். அதே மாதிரி மாயவரத்துல இருந்து பஸ்ஸும் வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு தான் இருக்கு. பூம்புகார், மயிலாடுதுறையிலிருந்து பூம்புகார் போற வழியில கஞ்சா நகரம் 8 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கு ஸ்ரீ காத்திர சுந்தரேஸ்வர சுவாமி திருக்கோவில். அவசியம் எல்லாம் போய் வழிபாடு பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.